வணக்கம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருதை வந்து மத்திய அரசு சமீபத்தில் அறிவிச்சது. எலெக்ஷனுக்கு முந்தைய காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுபோல் எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது எப்போது வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிகழ்ந்து வந்தது. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதுகள் வந்து வழங்கும் நிகழ்ச்சி வந்து டெல்லியில் நடந்தது. அதனால் கேப்டனுக்கு எப்போ வழங்கப்படும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் எப்போ டெல்லிக்கு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்தது. இது சம்மந்தமாக இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேமுதிக அலுவலகத்தில் வந்து கோடை காலத்தை தணிக்கும் வகையில் வந்து தண்ணீர் பந்தல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் வந்து இந்த கொஷின் கேட்கப்பட்டுச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது எப்போது வழங்கப்படுகிறது, நீங்கள் எப்போ டெல்லிக்கு போகிறீங்க, இதுதான் கொஸ்டின். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது பத்மபூஷன் விருது வந்து 4 கட்டமாக வந்து வழங்கிட்டு இருக்காங்க. விருதுகளை சின்ன வரங்கமாக இருக்கிறதுனால 4 கட்டமாக வழங்குறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரும் 9ஆம் தேதி டெல்லியில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கான அழைப்புதல் வந்து உள்துறை அமைச்சகத்தில் எனக்கு வந்து தொலைபேசி வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த விழாவில் வந்து நானும் பிரபாகரன் வந்து பங்கேற்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வரும் 9ஆம் தேதி வந்து அவங்க டெல்லியில் போய் விஜயகாந்துக்கான பத்மபூஷன் விருதை வந்து வாங்குறாங்க. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகு வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருதாகும். அதாவது தன்னிறைவான ஒரு மனிதர், ஏழைகளின் ஒரு பங்காளன் போற்றக்கூடிய அன்னதான வேந்தரா போற்றக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது வந்து ஒரு பொருத்தமான விருது. மறைவுக்குள் வழங்கப்படுகிறது. இந்திய அரசின் மிக உயரிய விருதான இந்த விருது விஜயகாந்த் வழங்கப்படுவது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஒரு கேப்டனாக ஒரு நல்ல விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அந்த வகையில் வந்து அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவது ஒரு பொருத்தமான விஷயம். பேனாக்காரன் இதில் பெருமை கொள்கிறது. பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.